கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விறுவிறுப்பான வியாபாரத்துல தனுஷோட கொடி. ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி அவருக்கு மெகா ஹிட் படமா அமைஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் மீண்டும் வேல்ராஜ் இயக்கத்துல நடிச்ச தங்க மகன் படுதோல்வி அடைஞ்சது. அதனால பிரபு சாலமன் தொடரி படம் அந்த தோல்வியை ஈடு செய்யும்னு எதிர்பார்த்தாரு தனுஷ். ஆனா அந்த படமும் எதிர்பார்த்தபடி வசூலிக்கல. அதனால தொடரிக்கு முன்னாடி ரிலீஸுக்கு தயாராயிட்ட கொடி படத்தை வெற்றி படமாக்கணும்னு களம் இறங்கி இருக்காரு தனுஷ். மேலும் துரை செந்தில்குமார் இயக்கியிருக்கும் இந்த படத்துல முதல் முறையா 2 வேடங்கள்ல அண்ணன் தம்பியா நடிச்சிருக்காரு தனுஷ். வழக்கமான கெட்டப்ல ஒரு வேஷத்துலயும் தாடி வச்ச கெட்டப்ல இன்னொரு வேஷத்துலயும் நடிச்சிருக்கிறவரு அரசியல்வாதியா நடிச்சிருக்கும் வேஷத்துல படம் முழுக்க கரை வேஷ்டி கட்டி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி முதல் முறையா அவரோட இந்த படத்துல இணைஞ்சிருக்கும் த்ரிஷாவும் நெகட்டிவ் வேஷத்துல கலக்கியிருக்காங்க. அந்த வகையில தனுஷ் த்ரிஷா 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம் கொடி படம் தீபாவளிக்கு வெளியாறது உறுதியாயிட்ட நிலையில இப்போ வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில கொடி படத்தோட தமிழக உரிமை மட்டும் 20 கோடிக்கு விற்பனை ஆயிட்ட நிலையில வெளி மாநில வெளிநாட்டு உரிமைகளும் விறுவிறுப்பா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு.